எங்களோடு கூட பேசுங்கப்பா. சொல்லுங்க எல்லா பிள்ளைகளும் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்தை எங்களுக்கு கேட்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வரும் பொழுது இந்த வார்த்தையானது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே பலனுள்ளதாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையானது பிரயோஜனப்பட உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த கரத்தின் வல்லமை எங்களை பாதுகாத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய வார்த்தையானது எங்கள் வாழ்க்கையிலே அநேக ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அது செய்யட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. உம்முடைய ஆண்டவரே வார்த்தைக்குள் எங்களை வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். இந்த இடத்துல இருக்கிற நாம் அனைவரும் ஆண்டவரால் முத்திரை போடப்பட்டவர்கள். எப்படி என்றால் வசனம் அழகா சொல்லுகிறது, உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது. நம்ம எல்லாருமே சத்திய வசனத்தை கேட்டுதான் விசுவாசிகள் ஆகி இருக்கிறோம். வார்த்தைகளை கேட்டு விசுவாசிகள் ஆகி இருக்கிறோம். விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமென். அப்ப நீங்க எல்லாம் சீல்டு, நம்ம எல்லாம் சீல்டு வந்து ஒரு பேக்கிங் வந்து நம்ம வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் தெரியும். பேக்கிங் சீல்டு இல்லைன்னா அது வாங்க மாட்டாங்க. யாரும் வாங்குவாங்களா? சீல்டு இருக்கணும். அதுல ஏதாவது போய் நீங்க ஷாப்ல போய் ஷாப்பிங் பண்ணும்போது அந்த இடத்துல வரக்கூடிய பொருள் பிரித்து வைத்திருந்தால் நம்ம எடுப்போம். அதை சீலை உடைக்கலன்னா நம்ம அதை எடுப்போம். அதுல சீல் இருக்கான்னு பார்ப்போம். அதுல என்னென்ன நல்லா படிச்சவங்க நல்லா பார்ப்பாங்க. ஒரு பொருளை நல்லா பார்த்து சீல் இருக்கான்னு பார்த்து தான் அது என்ன செய்வாங்க, செக் பண்ணி தான் அது என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அது மாத்திரமல்ல டேட் பார்ப்பாங்க. எந்த டேட்ல சீல், டேட் சீலை இல்லைன்னா அந்த திங்ஸ் வேஸ்ட். கரெக்டா? அதே போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம சீல் பண்ணியிருக்கிறார். முத்திரை போட்டிருக்கிறார். நம்ம மேல ஒரு முத்திரை இருக்கிறது. ஹல்லேலூயா. சாத்தானுடைய முத்திரை அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை. சந்தோஷமா இருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன முத்திரை பண்ணியிருக்கிறார்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல. ஆமென். உலகத்திலே வந்து நிறைய முத்திரைகள் இருக்கிறது. அந்த நாட்கள்ல ராஜாவின் முத்திரை, அவருடைய ஒரு மோதிரம் போட்டிருப்பாரு. அந்த மோதிரத்திலே முத்திரை இருக்கும். இப்படி பண்ணுனா அந்த முத்திரை சீல் பண்ணும். இன்னைக்கு பேங்குக்கு போனா அவங்க என்ன செய்வாங்க, சீல் பண்றாங்கல்ல, நல்ல 2 சீல் போட்டு அந்த சின்ன சலான் கொடுக்குறாங்க. நமக்கு காசு வரலன்னா அந்த முத்திரை பேப்பர் இருந்தா நமக்கு வேல்யூ, அது இல்லைன்னா நமக்கு காசு அவ்வளவுதான். நமக்கு கொடுத்த காசு பேங்க்ல இன்னும் வந்து சேரல, நம்ம டெபாசிட் பண்ண பணம் வந்து நமக்கு இன்னும் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரலன்னா அந்த முத்திரை போடப்பட்ட அந்த பேப்பர், சின்ன பேப்பர் தான், அதுல ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒரு முத்திரைக்கு அவ்வளவு வேல்யூ. ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படியானால் முத்திரை போட்டிருக்கிறார். எதற்கு என்றால் அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்று நம்மை முத்திரை போட்டிருக்கிறார். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி தான் நம்ம மேல போடப்பட்ட அந்த முத்திரை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கிட்ட இல்லைன்னா வேஸ்ட். நம்ம எல்லாரும் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட இல்லைன்னா வேஸ்ட். அப்படிதானே? அந்த ஆவியானவர் முத்திரை நம்ம மேல இருக்கிறனாலதான் நம்மை சாத்தான் தொட வருவான், ஆனா தொட முடியாது, உள்ள வர முடியாது. ஏனென்றால் இது சீல்டு பர்சன். ஹல்லேலூயா. முத்திரை போடப்பட்டவங்க. எம்மா கிட்டவே போயிடாத,
பெரிய பிசாசு சின்ன சின்ன பிசாசுக்கு சொல்லும், ஏய் அவங்கெல்லாம் முத்திரை போடப்பட்டவங்கப்பா, பக்கத்திலே போயிடாத. ஆனா முத்திரை அழிந்து விட்டால், முத்திரை இல்லாமல் இருந்தால் சீக்கிரம் வந்து அவன் நம்ம என்ன செய்வான், நமக்குள்ள வந்து புகுந்துருவான். புகுந்த பிறகு என்ன, எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஹல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல கொஞ்சமா நம்ம டாபிக் பார்த்தாலும் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பரிசுத்த நம்ம நல்ல ஈஸ்டர் அன்னைக்கு நல்ல செய்தியை கேட்டோம், நிறைய நேரம் நிறைய உட்கார்ந்து நல்லா கேட்டோம். அந்த வார்த்தைகள் எல்லாம் ஞாபகம் இருக்கிறதா? எப்பவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உம்மால் நாங்கள் முத்தரிக்கப்பட்டவர்கள், நாங்களாம் சீல்டு பர்சன், நாங்களாம் முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகள், எங்களுக்கு விரோதமா எந்த சாத்தானும் நிற்க முடியாது. ஆமென். ஆனா கிட்ட வருவான், கிட்ட வந்து பார்ப்பான், தொட்டு பார்ப்பான். அப்படி இந்த ஃபயர் பக்கத்துல போனா பிள்ளைங்க தொட்டுட்டு ஓடும் பாருங்க, அது மாதிரி டச் பண்ணி பார்ப்பான். அதுல ஷாக், ஒரு ஒயர்ல ஒரு சின்ன கரண்ட் ஈபி லைன்ல ஷாக் இருந்தனா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை அதை தொடாது. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நம்மளை அவன் தொடும்போது அவன் மேல ஷாக் அடிச்சுன்னா திரும்ப வருவானா? வரவே மாட்டான். புரிந்து கொள்ள வேண்டும், நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள். நம்மேலே இப்படிப்பட்ட பிசாசு நம்மளை தொட வரும் பொழுது, டச் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அவனுக்கு ஷாக்கு கொடுக்கிற அளவுக்கு பவர் வல்லமை நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அவனாலே நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடக்கூடாது. அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டா அவன் வந்து உட்கார்ந்துருவான். ஹல்லேலூயா. அந்த ஷாக், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அந்த பவர் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது சாத்தான் நம்மை தொட்டாலும் அது நம்மை வந்து அவன் தான் கரிந்து எரிந்து அழிந்து போவானே தவிர, அவனுடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போகுமே தவிர நமக்கு எதுவும் ஆகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த முத்திரையின் ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்கலாம். முத்திரையை நமக்கு போட்டிருக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு பேக்கிங்க்கு, ஒரு சீல்டு போட்ட பேக்கிங்க்கு எவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கும். அப்படியானா உலகத்தை படைத்து அவரை போலவே அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட நம்மேலே ஆண்டவர் முத்திரை போட்டிருப்பாரானால் இதற்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. இது சொல்ல நீங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லணும். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள பாய்ந்து வரணும். ஆமென். நீங்க கவனிச்சா சொல்லிடுவீங்க, ஏன்னா வார்த்தை நல்லா தான் இருக்கு. கவனிக்கலன்னா ஹல்லேலூயா வராது. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே எல்லாருக்குள்ளே அந்த கவனத்தின் ஆவி இறங்கட்டும். ஆமென். பாருங்கள், முதலாவது எபேசியர் அதே 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். 14ஆம் வசனம், அடுத்த வசனம். ஆவியானவர், அடுத்த வார்த்தை, ஆனபடியினாலே அவர், முதலாவது அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு அழகான வார்த்தை பாருங்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? அவருக்கு சொந்தம். ஒரு பெரிய, இப்ப ஒன்றும் இல்லை, மு.க. ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் உங்களுக்கு சொந்தம்னா நீங்க சும்மா இப்படி இருப்பீங்க? ஐயோ, நாங்க அவருடைய சொந்தக்காரங்கப்பா, ரத்த சம்பந்தப்பட்ட சொந்தக்காரங்க. எங்க கிட்ட யார் தெரியுமா, யார்கிட்ட நீங்க பேசினாலும் ஃபர்ஸ்ட் அதை சொல்லுவீங்க. ஒருவேளை நீங்கள் அவருக்கு சொந்தக்காரர்களா இருப்பீர்களானால், நான் இல்லை அதனால உங்களை சொல்றேன், நீங்க யாரும் இருக்கீங்களா? நாம் இல்ல, ஆனா நம்ம அதை விட பெரிய தேவனுக்கு சொந்தக்காரர்கள். ஹல்லேலூயா. அவரை முதல்வர் பதவியில வைத்திருக்கிற தேவனுடைய சொந்தக்காரர்கள் நாம் எல்லாரும். அவரை விட பெரியவங்க தான் நம்ம எல்லாரும். ஆனா உலகத்திலே, உலகத்தின் காரியத்தை குறித்து நான் சொல்றேன். உலகத்திலே நமக்கு இப்படி ஒரு பாக்கியம் இருக்குமானா முதல்ல எடுத்தோன்னு நான் யார் தெரியுமா? அவருடைய சொந்தக்காரர் அப்படி சொல்றோம். ஆமென். வசனம் சொல்லுகிறது அவருக்கு சொந்தமானவர்கள். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முத்திரை நாம் போடப்பட்டாலே நாம் தேவனுக்கு சொந்தமானவர்கள், பிசாசுக்கு சொந்தமானவர்கள் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம அதை வந்து சாத்தான் போராட நினைச்ச உடனே, நம்ம நினைத்த உடனே நம்ம இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லணும். பிசாசே, நான் யாருக்கு தெரியுமா சொந்தம்? நான் என் தேவனுக்கு சொந்தம். நான் உனக்கு சொந்தம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. நீ என்கிட்ட விளையாட வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உனக்கு சொந்தமா இருந்தா நீ என்கிட்ட விளையாட வரலாம், நீ ஏன்னா மோதி பார்க்கலாம். ஆனா நான் யாருக்கு சொந்தம்னா என் தேவனுக்கு சொந்தம். சொந்தக்காரரை விட்டுருவாங்களா? ஆண்டவர் விட்டுருவாரா? அவருக்கு சொந்தமானவர்களை
நம்முடைய சொந்த பிள்ளைய நம்ம யாராவது தொட வந்தா விட்டுருவோமா? தப்பே பண்ணா கூட விட மாட்டாங்க. ஆமே. நம்ம பிள்ளை தப்பு பண்ணா கூட அடுத்தவங்க அடிச்சா நமக்கு அவ்வளோ கோவம் வந்துடும். ஆமே. இது ஒரு முறை எங்களுடைய தாய் எங்க அம்மா எங்க தங்கச்சி பையனை அடிச்சிட்டாங்க. நல்ல அடி விழுந்துருச்சு. எங்க தங்கச்சியால தாங்கவே முடியல. அம்மா ப்ளீஸ்மா, நீங்க அன்பா வச்சிருக்கீங்க, ஆனா பாட்டி அடிக்கணும் தான், ஆனா இப்படி அடிக்காதுங்கம்மா. அது மட்டும் என்னால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. தன்னுடைய பிள்ளை தவறு செய்யும் பொழுது தான் அடிச்சாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் அடிப்பதற்கு, மற்றவர்கள் சொந்தத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அடிப்பதற்கு என்ன செய்யணும், நமக்கு மனசு வரல. நம்முடைய தேவன் நம்மை விட்டு விடுவார் என்று நினைக்கிறீங்களா? விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வல்லமையோட சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பவர்ஃபுல்லா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மேலே ஆண்டவர் அவருடைய முத்திரையை போட்டிருக்கிறார். நாம் சாத்தானுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். ஆண்டவர் சொல்றதை காட்டிலும் சர்வ வல்லவருக்கு நாம் சொந்தமானவர்கள். அப்படி நம்ம சொந்தக்காரர்களாய் இருக்கும் பொழுது இரத்த சம்பந்தப்பட்ட உறவு ஆண்டவருக்கும் நமக்கும், உங்களுக்கும் எனக்கும் இரத்தத்தை சிந்தி கொடுத்து அந்த இரத்தத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இரத்தத்தின் மறைவுக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவருக்கு சொந்தமான பிள்ளைகள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கிறது. அதே கனெக்ஷன் வசனம் ஒண்ணு கூட வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21 22. வாசிங்க, இன்னொன்னு அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களோடு கூட எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து தம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை முத்தரித்து அவருடைய இருதயத்தில் ஆவி என்னும் தம்முடைய அந்த ஆவி என்னும் அச்சாரத்தை, அந்த ஒரு பவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையாலே நம்ம அசைக்கப்படுவது இல்லை. ஆமென். நான் தேவனுடைய சொந்தக்காரி, நான் இயேசுவின் சொந்தக்கார பிள்ளை, நான் அவருடைய சொந்த பிள்ளை. ஆமென். இங்க இருக்கிறது மாயைங்க, இங்க இருக்கிறது தான் நம்ம ரியல் நினைச்சுக்கிறோம். இந்த நமக்கு நம்முடைய வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் தான் நமக்கு ரியல்னு நினைக்கிறோம். இது ரியல் கிடையாது, இது மாயை, இது மாயை. ஏன் மாயைன்னு சொல்றேன்னா, நமக்கு பிறந்த பிள்ளைகளை விட்டுட்டு நம்ம ஒரு நாள் போயிடுறோம். கரெக்டா? நம்ம நிரந்தரமா இருக்கிறது இல்ல, நித்தியமா நம்ம அவங்களோட இருக்கிறது இல்ல. யாராவது இருக்கிறாங்களா? இல்ல. ஆகையால் இது மாயை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அவருடைய இரத்தத்தினாலே நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அந்த பெற்றெடுப்பு நித்தியமானது. ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் அதற்கு பிரிவு இல்லை. சோ நம்ம இந்த பிரிவான வாழ்க்கை தான் நமக்கு உண்மை நினைச்சிட்டு இருக்கிறோம். இது மாயை, இது நிரந்தரமற்றது. இந்த நிரந்தரமற்றதை நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே அவருக்கு சொந்தமான நாம் நித்தியமாய் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மனவாட்டிகளாய் நம்ம வாழப்போகிறோம். அப்படின்னா அது ரியலா, இது ரியலா? அதுதான் உண்மையானது, அதுதான் நிஜமானது. ஹல்லேலூயா. முதலாவது ஆசீர்வாதம் அவருடைய சொந்த பிள்ளைகள். இந்த வார்த்தையை நம்ம அதிகமா நல்லா திங்க் பண்ணணும். இந்த சொந்தமானவர்கள் என்ற வார்த்தைக்கு நல்ல வேல்யூ, பயங்கர வேல்யூ இருக்கு. சொந்தமானவர்கள் சும்மா சொல்லிடுறது இல்ல, இந்த சொந்தமான வார்த்தைக்கு பின்னால பயங்கரமான அர்த்தங்கள் இருக்கிறது. இது அநேக காரியங்களை நடப்பிக்கும். ஆமே. ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்க மூலம் ரெஃபர் பண்ணி நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம்னா நமக்கு ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிள் இருக்கதான் செய்யுது. ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாம நம்ம போகும்போது அந்த இடத்துல ரெஸ்பான்ஸும் குறைஞ்சு போயிடுது. கரெக்டா? சில கம்பெனியில கட்டாயம் ரெஃபரன்ஸ் தேவைப்படும், அப்படிதானே? யார் மூலமாவது கனெக்ஷன் இருந்தாதான் நம்ம அந்த இடத்துல, யார் உங்களுக்கு சொன்னா, யார் மூலம் நீங்க வந்தீங்க, கட்டாயம் அது தேவைப்படும். சில இடத்துல தேவைப்படாது. அது இருக்கிறவங்களுக்கு வேல்யூ ஜாஸ்தி. அப்படியானால் அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்ம கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்துக்குள்ளே மறைந்து வாழ்கிற நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யமே நமக்கு தான். ஹல்லேலூயா. அதை விட்டுடவே கூடாது. இரண்டாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம்
66 வசனம். Matthew chapter 27 verse 66. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். இங்கே ராஜாவின் காவல், அங்கே ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காவல் உண்டாகிறது. இங்க கொடுக்கப்படுகிற ஒரு கல்லுக்கு முத்திரை போட்டு அதற்கு காவல் வைக்கிறாங்க. எத்தனையோ பேரை மறித்து அடக்கம் பண்ணினார்கள், யாருக்கும் காவல் வைத்து முத்திரை போடப்படவில்லை. இயேசுவின் கல்லறைக்கு முத்திரை போட்டு காவலும் காத்திருக்கிறார்கள். எப்படி? யாராவது மறித்த பின்பு நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறோம்? அந்த மரண வீட்டுக்கு போனோம்னா அடக்கம் பண்றோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு யாராவது ஒருத்தங்க அங்க இருக்கிறோமா? இருப்போமா? சான்ஸே இல்லை. ஒரு அரை மணி நேரம் நம்ம தனியாக அங்க இருந்துருவோமா? இருக்கவே மாட்டோம். சொந்த அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், ஒரு அரை மணி நேரம் அதை காவல் காத்துருவோமா நம்ம உட்கார்ந்து? இல்லை, இன்னைக்கு எங்க அப்பா இறந்துட்டாரு, தனியா தான் கல்லறையில இருக்கிறாரு, நான் ராத்திரி ஃபுல்லா நான் காவல் காக்க போறேன்னு எத்தனை பேர் காவல் காத்திருக்கீங்க? வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, அவருடைய கல்லறைக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அவர்களுக்கு தெரியும் இங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கு, இது ராஜாவின் கல்லறை. ஹல்லேலூயா! இது ராஜாதி ராஜாவாகிய இயேசுவின் கல்லறை. இந்த கல்லறைக்கு முத்திரை போடப்பட வேண்டும், இந்த கல்லறைக்கு காவல் காக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு முத்திரை போட்டுட்டா நமக்கு காவல் இருக்கு. ஆமென். எந்த சூழ்நிலைமையிலும் நமக்கு ராஜ காவல். ஹல்லேலூயா! என்ன காவல் சொல்லுங்க? ராஜ மரியாதை. ராஜ மரியாதை போன்ற காவல் நமக்கு இருக்கிறது. கர்த்தர் நம்மை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. உங்களுக்காகவே அவர் காவல் காக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்க மேலே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. நம்மேலே ஆவியானவருடைய முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனாலே ஆண்டவர் நம்மை உறங்காமல் தூங்காமல் காவல் காத்து கொண்டிருக்கிறார். முத்திரை போடாதவங்களுக்காக காவல் காப்பாரான்னு சொன்னா அது சந்தேகம்தான். ஏன் தெரியுமா? நான் சொல்றேன், இந்த கல்லறையிலையும் நமக்கு நாம ஒரு நாள் மறிக்கும் போது நம்ம கல்லறைக்கும் காவல் உண்டு. ஏன் தெரியுமா? அது மறுபடியும் மறுரூபமாகி வர்றது வரையிலும் ஆண்டவர் அவருடைய தூதரை வைத்து பாதுகாத்து கொள்ளுவார். நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆனா சிலர் வித்தியாசமா மறிப்பாங்க. அந்த அந்த அது எப்படி மறித்தாலும் அந்த மறித்த எலும்புகளுக்கு காவல் உண்டு. ஏனென்றால் நாம் ராஜாவின் பிள்ளைகள். ராஜாவின் கல்லறைக்கு காவல் இருக்குமானால் ராஜாவின் பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எங்களுக்கும் எனக்கும் காவல் உண்டு. ஆமென். அப்படியான ராஜ மரியாதை. பயப்பட வேண்டாம். நம்மை காக்கிறவர் ராஜாதி ராஜா. அவருடைய சேனையை அனுப்பி நம்மை பாதுகாப்பார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரைகளை அழிக்கும்படியான அம்புகளை எய்து அவர் நம்மை பாதுகாப்பார். இதெல்லாம் நம்ம சொல்லணும். நம்ம பிரேயர் பண்ணும்போது சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாக்கிறவர், உம்முடைய காவல் எனக்கு உண்டு, சாத்தான் என்னை தொட முடியாது, நான் ராஜாவின் சொந்த பிள்ளை. ஆமென். நான் முத்திரை போடப்பட்டவள். முத்திரை முத்திரை இங்க இன்னைக்கு செய்திய முத்திரை தான். உங்க மேல ஒரு சீல் வச்சிருக்க. காயின் தவறு பண்ணும் பொழுது கூட ஆண்டவர் ஒரு சீல் வைக்கிறாரு. யாரும் ஒன்ன தேவையில்லாம எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு சீல் வைக்கிறாரு. அவன் தப்பு தான் பண்ணான், ஆனா மற்ற ஜனங்கள் மற்ற ஜாதியார் ஒன்னும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவன் மேல ஒரு சீல் வைக்கிறாரா? அப்படின்னா நம்ம தேவனுக்கு பயந்து வாழும்போது நம்ம மேல வைக்கப்பட்ட சீல் எவ்வளவு பெருசா இருக்கும். ஹல்லேலூயா! மூன்றாவது பாருங்கள், அதுல இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். என்னாகமம் 23:23 வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 23:23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். அந்த ஜனம் இனி துஷ்ட சிங்கம் ஆமென். ஹல்லேலூயா! இங்கே பாருங்கள், யாக்கோபுக்கு ஆண்டவர் முத்திரை போட்டிருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை. இன்னைக்கு நிறைய நேரத்துல நமக்கு என்ன பல சூழல் வரும்போது நம்ம நினைக்கிற ஒரு திங்கிங், எனக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க,
ஏதோ மந்திரவாதம் செஞ்சுட்டாங்க, ஏதோ சூனியம் வச்சுட்டாங்க. ஐயோ அது இருக்கு, ஆனா நமக்கு இல்ல. ஆமென். அது உலகத்துல இருக்குங்க, ஆனா அது நமக்கு இல்ல. ஏனென்றால் நீங்களும் தானும் ஆவியானவரால் முத்திரை போடப்பட்டவர்கள். எப்படி அது தொட முடியும்? நம்ம விசுவாசிக்கணும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எத்தனை பேர் நமக்கு விரோதமாக எழும்பி குறி சொல்லலாம். பிசாசும் அற்புதம் செய்யும், பிசாசுக்கும் எல்லாம் தெரியும். அவனை எல்லா உண்மையும் பேசுவான், பொய்யும் பேசுவான். பொய்க்கு பிதாவும் அவன் தான், பொய்க்கு அப்பாவும் அவன் தான். ஆனா அப்படி பொய்ய நிறைய பேசுறவன் நம்மளை பற்றி சில உண்மையை அறிஞ்சு வச்சிருப்பான், அதையும் அவன் பேசுவான். ஸோ நம்ம ஒரு இடத்துல குறி கேட்க போறோம்னா கட்டாயம் நம்ம வீட்டில் நடக்கிறத அப்படியே அது சொல்லும். தயவு செய்து இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அது எப்படி சொல்லுது பாத்தியா, அப்ப அது கரெக்ட் பாத்தியா? இல்ல, சாத்தானுக்கு எல்லாமே தெரியும். அவன் யோபுவை குறித்து என்ன சொல்றான்? தேவ புத்திரர்கள் நடுவுல போய் நின்று பேசுறான். ஆண்டவருக்கு தெரியுது இவன் என்ன இருதயத்தோட, அவருக்கு எக்ஸ்ரே கண்ணுல அப்படியே உள்ள பாக்குறாரு. சாத்தானுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்னு ஆண்டவர் பார்த்துட்டாரு. நீ எங்கெல்லாம் சுத்திட்டு வர எனக்கு தெரியும், நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? அழகா கேட்கிறாரு, கவனம் வைத்தாயோ? ஒன்னும் பண்ண முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அவன் கையை கொண்டு கொடுத்தீங்கன்னா சொல்லுவான். காலையில இருந்து நீ அழுதுட்டு தான்மா இருக்கிற, நம்ம அழுதுட்டு தான் இருந்திருப்போம். ஆமீன் ஆமீன். நிறைய பேர் இப்படிதான் கையை கொண்டு இந்த பீச்ல எல்லாம் கொடுத்துடுறது. 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு அழகா ஆண்டவர் அவருடைய கரத்துல உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். இந்த முத்திரை போடப்பட்ட கையை கொண்டு போய் யாற்றி கொடுத்துறாதீங்க பிளீஸ். இதெல்லாம் ஆண்டவருடைய சரீரத்தின் ஒரு பங்கு. ஆமென். ஒருவன் என் சரீரத்தை கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இது நீ உன்னுடைய சரீரம் நான் தங்குற ஆலயம்னு சொல்றாரு. அதனாலதான் ஏதாவது பலவீனம் வந்துச்சு உடனே நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே உங்க சரீரம் பலவீனப்படுது, உங்க ஆலயம் பலவீனப்படுது ப்ளீஸ். அப்படி அவரை மிரட்டுறது. ஹல்லேலூயா. பலவீனப்படும், ஒரு பக்கம் அந்த மாம்சத்துல இருக்கிறனால பலவீனப்படும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சரீரம் நான் தங்கும் ஆலயம். அவர் தங்குற ஆலயத்தை பிசாசுக்கு கையில கொண்டு கொடுக்காதீங்க. பார்த்து சொல்லுன்னு சொல்லி கையை கொடுத்துறாதீங்க. ஏதோ ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார், யாருக்கோ பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஐயோ இவ்வளவு பிரச்சனை, ஒருக்க கையை கொடுத்து பார்க்கலாமே ப்ளீஸ். உங்க கை கர்த்தருடைய பரிசுத்த கரத்தின் வல்லமை நிறைந்தது. ஹல்லேலூயா. முத்திரை போடப்பட்ட கரம். இந்த கரத்தை கொண்டு சாத்தாண்ட கொடுக்காதுங்க, அது உண்மையை சொல்லும். காலையில இருந்து நீ இட்லி வேக வச்ச, சட்னி பண்ண, சாம்பார் பண்ணன்னு எல்லாத்தையும் சொல்லுங்க. அது சொல்லுமா சொல்லாதா? வசனம் சொல்லுதா இல்லையா? பிசாசும் அற்புதம் செய்யும், அவனுக்கும் கொஞ்சம் அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு முன்னால் அவனால நிற்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவன் வல்லமைக்குள்ளாலே அவன் நிற்க முடியாது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த பவர் கம்மின்னு நம்ம நினைச்சாதான் இந்த மாதிரி கையை நம்ம கொண்டு கொடுப்போம். தயவு செஞ்சு யாரை என்ன செஞ்சிடாதுங்க, நினைச்சு கூட பாத்துறாதுங்க. இனிமேல் கையை கொண்டு போய் கொடுத்து குறி சொல்றவங்ககிட்ட போய் பேசி அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. அது நரக ஆக்கினைக்கு ஒதுக்கப்பட்டவங்க செய்யற வேலைங்க. சொல்லும், இப்படி பண்ணுன்னு சொல்லும், அப்படி பண்ணோன்னு அது நடக்கவும் செய்யும். நடந்தோன்னு நம்ம நம்பிடவும் செய்வோம். நம்பி ஏமாந்து கடைசியில நமக்கு நியாய தீர்ப்பு அக்கினி கடல் தான். நரகம், அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல்ல போனோம்னா உங்க கையை உங்க காலை கொண்டு கொடுங்க. ஆமென். என்ன இங்க இருக்கிற யாரும் கொடுக்க மாட்டீங்கன்னு நான் நம்பிக்கையோட சொல்றேன். நல்லா தெரியும், எங்க பிள்ளைகளை நல்லா தெரியும். ஆனா ஆன்லைன்ல ஒருவேளை யாராவது அப்படி பார்த்துட்டு இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா இனிமேல் அப்படி செய்யாதீங்க. கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறான். இங்கே மூன்றாவதாக இங்க இயேசு மேசியா என்று நிரூபிக்கப்படுகிறார். ஆவியானவர் முத்திரை போடப்பட்டால் நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நிரூபிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் குறைஞ்சிருச்சே. ஹல்லேலூயா.
இங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது 33ஆம் வசனத்தை நான் ஒரு முறை கூட வாசிக்கிறேன். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறான். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறாரா? அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வர நாட்களில நம்முடைய சபையை ஆண்டவர் அளவில்லாமல் நிரப்ப போகிறார். ஆமென். இதுதான் நடக்க போகிறது. இனி நம்முடைய ஆலயத்துக்குள்ளே நம்ம கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்குள்ளே போகிற ஒரு நேரத்துக்குள்ளே நம்முடைய சபை கடந்து வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அளவில்லாமல் ஒரு அளவோட நிறுத்துகிற தேவன் அல்ல. ஆவியானவர் உங்களுக்குள்ளே எப்பொழுதும் அளவில்லாமல். அப்படி இப்ப நம்ம பால் வாங்கினா கரெக்டா 1 லிட்டர் தான் கொடுப்பாங்க. கரெக்டா 1 லிட்டர். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்துங்கன்னு சொன்னாதான் கொஞ்சம் கொடுப்பாங்க. கேட்டா தருவாங்க. கேட்டா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனா ஆவியானவர் கேட்காமல் அளவில்லாமல் நம்மை நிரப்ப, நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அந்த வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லுகிறது. தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்கள். நாம் தேவனால் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. 3வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் அவருடைய சுதந்திரவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எப்படி இந்த உலகத்துல பர்த் சர்டிபிகேட் கொடுத்தா இதுதான் எங்க அப்பா, இதுதான் எங்க அம்மா நிரூபிக்கப்படுகிறோம். கரெக்டா? நம்ம கொடுத்தாதான் நிரூபிக்கப்படுகிறோம். அதுபோல நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மேல முத்திரை போடப்படும் பொழுது நாம் சாட்சியாய் அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது அந்த அளவில்லாத வல்லமை வெளிப்படும் பொழுது நாம் நிரூபிக்கப்படுகிறோம். இங்க நிரூபிக்கிறது ஒரு பேப்பர். ஆமென். இங்க நிரூபிக்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட். அது கொஞ்சம் ஒரு நெருப்பை பற்ற வச்சா அது காணாமல் போயிடும். ஆனா நம்மேலே அளவில்லாத அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி அவர் முத்திரை போட்டு நம்மை சாட்சியாய் அவருடைய சுதந்திரவாளி என்ற ஒரு சாட்சியை நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16 17 வசனம். நல்ல ஒரு வசனம். அவருடைய பிள்ளைகள் என்ற சுதந்திரவாளிகள் என்ற வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16 17. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியினாலே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே பாடுபட்டால் அப்படி ஆகும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே தம்முடைய ஆவியானவரோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அவருடைய ஆவியோடு சேர்த்து நம்ம ஆவிக்கு அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆமென். எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க. அவருடைய ஆவியினாலே நம்ம ஆவியை அவர் ஆவியை நமக்குள்ள கொடுத்து அவர் ஆவிக்குள்ளே நம்ம சாட்சியா நிறுத்துகிறார். அவரே சொல்றார், இது என்னுடைய பிள்ளைகள், முத்தரிக்கப்பட்ட பிள்ளைகள், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சுதந்திரவாளிகள் என்று சொல்லி ஆவியானவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்ப முதல் ஆசீர்வாதம், அவருக்கு சொந்தமானவர்கள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மறைந்து வாழ்கிறவர்கள், அவருடைய அதுதான் உண்மையான சொந்தமானது. இரண்டாவது, நமக்கு ராஜ காவல் உண்டு. ஆவியானவர் நமக்கு முத்திரை போட்டால் நாம் ராஜ காவல் நமக்கு உண்டு, எந்நேரமும் உண்டு. ஒரு கல்லறைக்கே கொடுக்கப்படுமானால் உயிரோடு இருக்கிற நமக்கு ஆண்டவர் கொடுக்காமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. நாம் மரித்த பின்பு நம்முடைய கல்லறைக்கும் காவல் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த இடத்துல இருந்து தான் மறுரூப சரீரம் எழும்பும். எங்க விதைக்கப்படுகிறோமோ அதனாலதான் அந்த இடத்துல இருந்து மறுரூபமான ஒரு சரீரம் எழும்பும். இந்த மாம்சம் இருக்காது, இந்த ரத்தம் இருக்காது. அது ரகசியம் பெருசு. அந்த ரகசியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தந்தா அது புரியும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் மறுரூபமாய் நம்மை மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். மூன்றாவது, இயேசுதான் மேசியா, இயேசுதான் உண்மையான தேவன் என்று நிரூபிக்கப்பட்டது போல நாமும் அந்த இயேசுவின் பிள்ளைகள் என்று சுதந்திரவாளிகள். சுதந்திரவாளிக்கு பங்கு உண்டுல்ல? எதுலயும் எல்லாத்துலயும் பங்கு உண்டு. சுதந்திரவாளின்னா அவன் சுதந்திரவாளிங்க அப்படி சொல்லுவாங்க.
சொந்தக்காரங்க, அவங்க வந்து பங்குண்டு, பங்காளிகள் சொல்லுவாங்க. இங்க சென்னையில எப்படி சொல்றாங்க? பங்காளிகள், பங்குக்கு பாத்திரவான்கள். ஆகையால இயேசுவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம். சொல்லுங்க, இயேசுவுக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அவர் எதெல்லாம் சொந்தம் என்று சொல்லுகிறாரோ, பரலோகத்தில் அவர் சொந்தம் என்று சொல்லுகிற எல்லாவற்றுக்கும் பங்கு எனக்கும் உண்டு. நான் சுதந்திரவாளி, அவரால் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான்காவதாக ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதிருங்கள். 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற, மீட்கப்படும் நாளுக்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் முத்திரை போட்டிருக்கிறார். ஆமென். அப்ப கர்த்தருடைய வருகை வரும் பொழுது நம்ம எல்லாரும் பறந்து எழும்பி மீட்கப்படுவோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மீட்கப்படும் நாளில் நமக்கு ராஜ முத்திரை உண்டு. ஆமீன். எஸ்தர் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ராஜா கிரீடத்தை அவன் மேல் வைத்தார். நீங்களும் நானும் ராஜாத்திகளா போக போகிறோம். அப்ப ராணிக்கு தானே பட்டம். ஆமீன். நான் ஆண்டவர் ராஜாதி ராஜா, எனக்கு கிரீடம். எப்படிங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் எப்படி வைப்பார்? நம்ம எல்லாம் ஒரு பார்ட், சரீரத்தின் ஒரு பகுதி, எல்லாம் சேர்ந்து ஒரு ராஜா, ஒரு ராஜாத்தியாக நம்மை மாற்றி நம்ம மேலே அவருடைய கிரீடத்தை வைக்க போகிறார். ராஜ கிரீடத்தை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வைத்த அந்த முத்திரை நமக்கு ராஜ மேன்மையை கொடுக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்மை மீட்டெடுக்கிறார். இங்க விட்டு விடுகிறதற்கு இல்ல, நம்மை மீட்டெடுத்து அவரோடு கூட சேர்க்கும்படியாக அவருடைய ராஜ்யத்திலே நம்மை ஒரு பங்காளியாய் ஒரு இடத்துல வைத்து ஒரு ராஜ மேன்மை கொடுத்து நம்ம மேலே அந்த கிரீடத்தை வைத்து அழகு பார்க்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமீன். எத்தனை பேர் ஆசையா இருக்கிறோம்? பாட்டு மட்டும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால். நினைச்சு பாடுங்களா? மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். நல்ல அருமையான ஒரு பாடல். ஒரு வயதான தாயார், எங்க நாகர்கோவில் பகுதியில் உள்ள வசிக்கிற ஒரு தாயார் எழுதின ஒரு பாடல். அப்படி மகிமையிலே இருந்து அழகாக அந்த பாட்டை எழுதியிருக்காங்க. கர்த்தர் அப்படியா இந்த பாட்டை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமா அதை பாடுறோம் இல்லையா? அவரை பார்க்கணும், அந்த பார்க்குற மாதிரியே நினைச்சு பாடுறோம். அப்படியே சந்தோஷமா அவரோட பறக்கிற மாதிரி நினைச்சு பாடுறோம். அப்படியே எல்லாமே அந்த இமேஜினேஷனுக்குள்ள போய் நம்ம போய் நம்ம பாடுறோம். நல்ல பாடல். அப்படிப்பட்ட மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் நம்மை அவர் அபிஷேகித்திருக்கிறார். ஐந்தாவதாக ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இதை வாசித்து நாம் முடிக்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து அவனுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான், ஆளுகை செய்ய வைத்தார். ஹல்லேலூயா. யோசேப்பை ஆளுகை செய்ய ராஜா தன்னுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி கொடுத்துட்டான். இனி நீதான், உன்ன தெரியாம ஒரு கை கால் கூட அசையாது. ஆமீன். நம்ம ராஜாவின் அதிகாரத்தை முத்திரையை பெற்றிருக்கிறோம். நமக்கு தெரியாம ஒரு கை கால் கூட அசைய கூடாது. அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கா இல்லையா? ஆளுகை செய்ய ஆள பிறந்தவர்கள். சொல்லுங்க, நான் ஆள பிறந்தவள். என்னங்க எவ்வளவு கஷ்டம். நான் ஆண்டுட்டா இருக்கிறேன், என்ன அடிமை மாதிரி வச்சிருக்கேன். இங்க இல்லைங்க, பரலோகத்துல.
இங்க நம்ம ஒண்ணுமே இது வேஸ்ட். இது இங்க கூட ஆளுகை செய்ய வைப்பாரு. அந்த வல்லமைக்குள்ள நம்ம கடந்து போகணும், அந்த உன்னத நிலைமைக்குள்ள கடந்து போகணும். அந்த ஐக்கியம் அவரோடைய ஆண்டவரோடைய நமக்குள்ள ஐக்கியம் இருக்கா? அந்த ஐக்கியத்துக்குள்ள போனாதான் அந்த அந்த ஆளுகை நமக்கு கிடைக்கும். அந்த பாடுகளை சகிக்கணும். யோசேப்பு பாடுகளை சகித்தான். சின்ன வயசுல இருந்தே எல்லா பாடுகளையும் சகிக்கிறார். எவ்வளோ பாடு, எவ்வளோ பாடு. நீங்க படிச்சுட்டு சின்ன பிள்ளையில நிறைய வாட்டி நான் அதை வாசித்து அழுறதுக்குன்னே வாசிப்பேன். வாசித்துட்டு மூடி வச்சு ஏங்கி ஏங்கி அழுறது. ஏன்னா அவன் அந்த கஷ்டத்தை எல்லாம் வாசிக்கும் பொழுது நமக்கு கண்ணீர் வந்துடும். அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம போனா எவ்வளவு உபத்திரவம், தாங்க முடியாத உபத்திரவம். அப்பா அம்மா கூட செல்ல பிள்ளையா வாழ வேண்டிய அவன் அனாதை போல தள்ளப்பட்டான். எதுக்கு தெரியுமா? அவன் ஆளுகை செய்வதற்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பாடுகள் நம்மை சூழ்ந்து நிற்கிறது, அநேக அவமானங்கள், அநேக கஷ்டங்கள். இன்னைக்கு ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க, அவர் பேசுற வார்த்தையே எனக்கு வேதனையா இருக்கு சிஸ்டர். நான் சொன்னேன், நீங்க இப்படி பண்ணுங்க. ஆஹா, ஆண்டவருக்காக விட்டதை நான் பண்ண திரும்ப எடுக்க மாட்டேன். அது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவர்களுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆளுகை செய்யும்படியா இன்னைக்கு அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள். யோசேப்புக்கு வராத உபத்திரவங்கள் அவருக்கு வந்தது போல சில பாடுகள், உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில வரல. ஆனா கொஞ்சம் வேற வித்தியாசமான பாடுகள் இருக்கு. இதை சகிச்சுட்டோம்னா நம்ம அதை ஆளுகை செய்வோம். முத்திரை மோதிரத்தை கலட்டி ஆண்டவர் உங்க கையில போட்டு விடுவார். நீ நான் மகளை ஆளுகை செய். தெரியுமா அப்ப எப்படி ஆளுகை செய்வோம்னு? பூமி இருக்கும், பூமியில மனிதர்கள் இருப்பாங்க. மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு, இந்த மாதிரி இருப்பாங்களான்னு தெரியாது, எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனா மனிதர்களை ஆளுகை செய்யும்படியாய் ஒரு ராஜாக்களாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசாரியர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அது ஒரு நாள் மாறாதுங்க. இங்க இருக்கிற இந்த கஷ்டம், பிரச்சனை, பாடு, அவமானம், நிந்த, போராட்டம், கேவலமா பேசுறது நம்மள இல்லையா ஆண்டவருக்காக. ஆனா ஆண்டவர் நம்ம இங்கேயே நம்மை வைத்து ஆளுகை செய்ய வைப்பார். அவரோடு கூட ஐக்கியப்படுவோம். அவரோடு கூட அந்த முத்திரை ஒரு நாள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டாம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் இன்றும் நமக்கு தந்திருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்த அந்த கஷ்டத்தின் வழியாய், அந்த நெருக்கத்தின் வழியாய், அந்த பாடுகள் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுது அங்கே நமக்கு தூரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த கானான், அந்த ஆளுகையின் தேசம் நமக்கு சொந்தமானது. ஆமீன். இன்னைக்கும் நம்ம எல்லாவற்றையும் மறந்து ஆவியில ஆளுகை செய்து பாருங்க. ஆவியானவரோட ஐக்கியமா இருந்து பாருங்க. அநேகம் அப்படியே ஆண்டவரோட ஐக்கியப்பட்டு அப்படியே ஒன்றாகி பாருங்க. அப்படியே ஆண்டவர் உங்க வார்த்தையை நிறைவேற்ற, உங்க வாயிலிருந்து சொல்ற வார்த்தை கூட ஆண்டவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். இது நடக்கும். நம்ம சபை மூலமா அது நடக்கும். எல்லா பிள்ளைகளையும் அப்படி ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்க வாயிலிருந்து விழுகிற ஆவியானவருடைய வார்த்தை அப்படியே நடக்கும். உங்க வீட்டுல நீங்க சொல்ற வார்த்தை அப்படியே நடக்கும். இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற கஷ்டம், இன்னைக்கு இருக்கிற நெருக்கம் உங்களை புடமிடுகிறதா இருக்கிறது. இந்த நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரோடு இன்னும் ஐக்கியப்படுங்க, இன்னும் அவரோட சேருங்க. இன்னும் கிட்டி சேருவேன் ஆண்டவரே, இன்னும் உங்க பாதத்தை விட மாட்டேன் ஆண்டவரே, இன்னும் நான் விழுந்து கிடப்பேன் ஆண்டவரே, இன்னும் சாஷ்டாங்கமா உங்க பாதத்திலே, உங்க சமூகத்திலே விழுந்து கிடப்பேன் ஆண்டவரே. நீ இந்த நெருக்கம் எனக்கு பெருசு இல்ல, இந்த பிரச்சனை எனக்கு பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை தூக்கி வீசி எறிந்து விட்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பாருங்கள். நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட இருந்துட்டு போனாலே ஏதோ ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசுறாரு. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு சின்ன காரியம், சாட்சிக்காக சொல்றேன், உங்களை இதை விட வல்லமையா பயன்படுத்துவாரு. ஜெபமெல்லாம் பண்ணிட்டு நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். போகும்போது ஒரு வயதான தகப்பனார், பெரிய ஒரு ஸ்கூலுடைய ஃபவுண்டர், அவர் பெரிய ஸ்கூல், அந்த ஏரியால பெரிய ஸ்கூலோட ஒரு நாள் நம்முடைய சபையில கூட அவர் வந்திருந்தார். ஒரு வயதான தகப்பனார். அவர் பாருங்க, மரண போராட்டத்தின் மத்தியில அவர் அப்படியே மரணத்தின் விளிம்பில போயிட்டு அப்படியே ஆண்டவர் விடுதலையாக்கி அவர் வெளியில கொண்டு வந்துட்டாரு. 71 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் அவரை ஜீவனை மறுபடியும் கொடுத்து கொண்டு வந்தார். அப்ப அவருக்காக நாங்க ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் ஒரு வார்த்தையை பாருங்க, காலை, அவர் வயசு 70, ஆனா வார்த்தை சொல்லுகிறது, காலை யோசுவாவிடத்துல கேட்கிறார், 85 வயதுல கேட்கிறாரு, யோசுவாவே எனக்கு 40 வயசுல நீ வாக்குத்தத்தம் பண்ணன. எப்படி வாக்குத்தத்தம் பண்ணனா, உனக்கு ஒரு மலை தேசத்தை தருவேன்னு சொல்லி. புரியுதுங்களா? எப்படி 40 வயசுல, சின்ன வயசுல நம்ம என்ன சொல்லுவோம் எல்லா பிள்ளைங்கள்ட்ட,
ஒரு நல்ல புல்லட் வாங்கி கொடுக்க போறேன் உனக்கு, 20 வயசு கரெக்டா 20 வயசுல புல்லட் வாங்கி தருவேன் சொல்லிடுவோம். அவனுக்கு வயசாகி 50 வயசு ஆகும். 50 வயசு ஆன உடனே புல்லட் வாங்கி தரேன்னு சொன்னீங்களப்பா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு வயசாயிடுச்சுடான்னு சொல்ல முடியாது, சொல்லிடுவாங்க. இன்னைக்கு உலகத்துல அப்படிதான், உனக்கு வயசாயிடுச்சு, 50 வயசுக்கு மேல நீ என்ன புல்லட் ஓட்ட போறியா, அது 20 வயசு பையனுக்கு உள்ளது, அப்படித்தானே சொல்றோம், அப்படித்தானே சொல்றோம். ஆனா இங்கே அப்படி அல்ல. காலேப் 85 வயதுல சொல்றாரு யோசுவாவை பார்த்து, யோசுவா யோசுவா 40 வயசுல நீ எனக்கு வாக்குத்தத்தம் பண்ண உனக்கு ஒரு மலை தேசத்தை கொடுப்பேன்னு, இப்ப எனக்கு 85 வயசு, என்ன பார்த்து நினைச்சிராத எனக்கு பலன் குறைஞ்சிருச்சு. 40 வயசுல தானே நான் சொன்னேன், இப்ப இவனுக்கு 85 வயது ஆகிவிட்டது, இவனுக்கு பலன் இல்லை, இனி இந்த மலை தேசத்தை கொடுக்க வேண்டாம் என்று நினைத்து விடக்கூடாது என்பதற்காக எனக்கு 40 வயசுல இருந்த பலன் இப்பொழுதும் இருக்கிறது. எனக்கு சொன்னதுபடி மலை தேசத்தை என்று சொல்லி அந்த மலை தேசத்தை அவன் வாங்குகிறார். அதே போல ஆண்டவர் இன்னும் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார் சொன்னோன்னா அவருக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்துகிறார் அங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, மகளே நைட்டு 1 மணிக்கு கேரளால இருந்து ஒரு பாஸ்டர் போன் பண்ணி இதே வார்த்தை 3 காரியங்களை குறித்து பேசினார். 3வது வார்த்தை இந்த வார்த்தை தான் மகளே, இப்ப 2வது உன் வாயிலிருந்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொல்லி எனக்கே கஷ்டமாயிட்டு. ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நம்ம தகுதியே இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஐக்கியம் நம்ம ஆண்டவரோட எந்த அளவுக்கு இருக்கிறோம், இப்படி ஒரு பயம் வந்துருச்சு. ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் விழுந்து கடந்தாலே ஆண்டவர் நம்ம மூலம் பேசுவார்னா உங்கள் மூலம் பேசாமல் இருப்பது அதிக நிச்சயம். கட்டாயம் பேசுவார். ஹல்லேலூயா. நீங்க சொல்ற வார்த்தை நடக்கும். நீங்க ஆளுக செய்வீங்க, உங்க வீட்டு ஆளுக செய்வீங்க, உங்களோட குடும்பத்தை நீங்க ஆளுக செய்வீங்க. ஆளுக செஞ்சோன்னு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது, தலக்கணம் வந்துடக்கூடாது, தாழ்மையோட ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அங்கேயும் இருக்கு சில காரியம். ஆண்டவர் எனக்கு வல்லமை, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் விழுந்து போறாங்க. வல்லமை கொடுத்த உடனே அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு அப்படியே மிதக்கிற மாதிரி நினைச்சிட்டு எனக்குள்ள ஆண்டவர் கை வச்சாலே 10 பேர் விழுந்துருவாங்க. இல்ல, நம்ம இல்ல, நமக்குள்ள ஆளுகை தந்த பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிறார் என்ற எப்பொழுதும் ஒரு தாழ்மையின் எண்ணம் நமக்குள் இருக்குமானால் அந்த வல்லமை கடைசி பரியந்தம் நம்மோடு கூட இருக்கும். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரிக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரித்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல முத்திரை போட்டிருக்கிறார். உங்களுக்கு ராஜ காவல் உண்டு. நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இன்னைக்கு அப்படிப்பட்ட முத்திரை உங்க மேல நம்ம மேல போடப்படலைன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சாத்தான் எனக்கு விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் எனக்கு விரோதமாய் வராதபடிக்கு என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடுவீராக. உம்முடைய முத்திரை என்னை உமக்கு சொந்தமான பிள்ளையாய் மாற்றி இருக்கிறது. உமக்கு நீர் போட்டிருக்கிற முத்திரை ராஜ காவலை எனக்கு கொடுக்கிறது. நீர் போட்டிருக்கிற முத்திரை நான் சுதந்திரவாளி என்று சாட்சி கொடுக்கிறது. நீர் எனக்கு போட்டிருக்கிற முத்திரை மீட்கப்படும் நாளிலே உம்மோடு கூட பறந்து வருவதற்கு, நீர் போட்டிருக்கிற முத்திரை ஆளுகை செய்வதற்கு. என்னை சாத்தான் ஆளுகை செய்யக்கூடாது, பிசாசின் கிரியைகள் ஆளுகை செய்யக்கூடாது. என்னை நீர் ஆளுகை செய்யுங்க, என் குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க. நீங்க ஆளுகை செய்யும் அதிகாரத்தையும் வல்லமை எனக்கு தந்திருக்கிறீங்க அப்பா. உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல அந்த வல்லமையை போட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த வல்லமையின் அபிஷேகம் உங்க மேல இறங்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கும் பொழுது, அந்த மகிமை இறங்கும் பொழுது, எந்த பொல்லாத ஆவிகளும் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள் நிர்மூலமாக்கப்படும். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற இன்னைக்கு பேசுகிற நாவு அடக்கப்படும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்திரை போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய நிந்தையை மாற்றுகிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பேச்சுகள் அடங்குவதாக. உங்களை ஆளுகை செய்யும்படியா, உங்களை ஆளுகை செய்யும்படியா, உங்களை ஆளுகை செய்யும்படியா ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஓ யோசேப்பை ஆளுகை செய்யும்படியாக அநேக நெருக்கமான பாதைகள் வழியா கொண்டு வந்த தேவன் இன்னைக்கு உங்களை ஆளுகை செய்யும்படியா அந்த முத்திரை போடப்படுகிறது. அந்த முத்திரை உங்க மேல போடப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்தரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்தரிக்கிறார். ஓ பரிசுத்த ஆவியானவர் உங்களை முத்தரிக்கிறார். வல்லமையின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே முத்திரை போடப்படுகிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆளுகை பெற்றுக் கொள்ளுங்க. மகிமையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா.
ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய ஆளுகை உங்க மேல, ஆவியானவருடைய ஆளுகை, மகிமையின் ஆளுகை. ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடுவாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடுவாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். அவருடைய முத்திரை மோதிரம், அவருடைய முத்திரை மோதிரம் உங்க மேல பொறிக்கப்படுகிறது. ஓ மகிமை, அவருடைய மகிமை அப்படியே உங்க மேல வைக்கப்படுகிறது. உங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் மத்தியில எழுந்து நிற்பீங்க. ஓ மகிமை, மகிமை வெளியாகட்டும் ஆவியானவரே. வனாந்திரம் போல இருக்கிறதா வாழ்க்கை? இன்னைக்கு அவமானமற்ற வனாந்திரம். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்க மேல ஊற்றப்படுகிறது. ஓ மகிமை, மகிமை, மகிமை அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடுமாவியானவரே, என்னை ஆனந்த உத்திரை போடுங்கப்பா எங்க பிள்ளைகள் மேலே உம்முடைய அபிஷேக வல்லமை, உம்முடைய அபிஷேக ஆளுகை. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடுமாவியானவரே, மகிமை, 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 ஆவியானவருடைய முத்திரை, ஆவியானவருடைய முத்திரை, ஆவியானவருடைய முத்திரை உங்க மேல போடப்படுகிறது. உன்னதமான ஆவியானவருடைய வல்லமையின் அபிஷேகம், உன்னதமான தேவனுடைய ஆவியானவருடைய மகிமை, மகிமையின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம், மகிமையின் அபிஷேகம். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடுமாவியானவர். ஆனந்த தைலம், ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்க மேல ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்க மேல ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்க மேல ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேக தைலம் உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. அந்த தைலத்தின் வல்லமை ஆரோனுடைய சிரசின் மீது ஊற்றப்பட்டு அவருடைய காடியில் வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மீது இறங்குகிறதுமான அந்த நல்ல தைலத்தின் அபிஷேகம், அந்த நல்ல தைலத்தின் அபிஷேகம் இன்னைக்கு எல்லா நுகங்களை முறித்து போடுகிறது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறார். ஆவியானவருடைய அபிஷேகம் வல்லமை, ஆவியானவருடைய அபிஷேகம் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா நுகங்களும் முறிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் உடைத்து போடுகிறார். கர்த்தருடைய மகிமையின் அபிஷேகம் ஆளுகை செய்ய வைக்கிறது. ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவருடைய வல்லமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆவியானவருடைய அபிஷேக தைலம் உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிறதும் அவருடைய அங்கியின் மேல இறங்குகிறதுமான அந்த நல்ல தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அது எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. உங்களை யாரும் தொட முடியாது. உங்களுக்கு விரோதமாய் யாரும் பேச முடியாது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துரு முறியடிக்கப்பட்டு போனால், உங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் இப்பொழுதே கடிந்து அப்புறப்பட்டு போகப்படுவதாக. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அசுத்த ஆவிகள், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற பொல்லாத கிரியைகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு மேல வைத்திருக்கிறது முத்திரையின் வல்லமை அவற்றை உடைத்து போடுகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. மகிமையப்பா, உம்முடைய மகிமையின் அபிஷேகம், உம்முடைய மகிமையின் அபிஷேகம், உம்முடைய வல்லமையின் அபிஷேகம். இனி இந்த சபை, இனி நம்முடைய சபை இப்படி இருக்காது. ஆவியானவருடைய ஆளுகையினாலே நடத்தப்படுகிற உன்னதமான ஒரு நிலைமை நம்முடைய சபையில ஆளுகை தொடங்கிவிட்டது. ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றி அப்பா. எங்களை முத்திரை போட்டிருக்கீங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமைகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஆமென். பவித்ரம். ஹல்லேலூயா. Thank you Jesus.
ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.